ஹலோ மக்களே, இது உங்கள் தமிழ் இன்வென்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓல்டு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு நம்ம எப்படி ஒரு சால்விங் இன் ஸ்டாண்டர்ட் மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொருட்களை எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு தேவையானது பேசிக்காக நம்ம அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஓல்டு இருக்கும்ல, அதோட அந்த பாடி ஷேப், அந்த பாடி இது மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து உரமாக வச்சுருங்க. அதுக்கடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஹோல்டர். நான் என்ன மாதிரி பேட்டரி ஹோல்டர் வச்சுருக்கேனோ அதே மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் வேறு ட்ரை பண்ணி வரலன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வச்சுருக்கதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சால்ட்ரிங் மிஷின் எடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு அந்த இது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் இல்லைனா, நான் ஒரு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் எப்படி வந்து ஒரு சால்ட்ரிங் மிஷின் மேக் பண்ணலான்றதை நான் போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா, இது மாதிரி ஒரு ஸ்விட்ச் தேவை. இது மாதிரி ஒரு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்விட்ச்சு எங்கிட்ட இந்த ஓல்டு ஸ்விட்ச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 4 ஒயர்ஸ் தேவைப்படும். நான் வந்து இது கலர் வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 கலர்னு அதில் 2 எல்லோ, இன்னொன்று பிளாக்கு. இது 2 கலரே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் கூட 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1 கூட யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ரிங்கு நீங்கள் வளைச்சி கூட பண்ணிக்கலாம். பட் இது வந்து எங்கிட்ட ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது. ஸ்டாண்ட்லேருந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நட்டு, அப்புறம் ஃபெவிக்விக், அது ஒட்டுறதுக்கு பேசிக் அதெல்லாம் தேவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சால்ட்ரிங் அலுமினியம் சொல்லுவோம், அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எடுத்தோட்டி ஹோல்டர் எடுத்துக்கோங்க. ஹோல்டரில் ஒரு ஹோல் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து நட் போட்டுருங்க. இந்த வீடியோ நான் இப்போ ஜாயின் பண்ணல, சாரி. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ப்ரிங் எடுத்து அதில் ஒட்டிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் தெரியலன்னா சாரி, நான் நார்மலாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபெவிக்விக் ஊற்றி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இது வெளியில் வரமா இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட சால்ட்ரிங் இதெல்லாம் நீங்கள் சேஃபாக பண்ண முடியும். இப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரிஸ் எடுத்துக்கோங்க. AA பேட்டரி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஹோல்டர் AA ஹோல்டர் தானே. ஸோ AA பேட்டரி 2 எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டரின்னு சொல்ல மாட்டாங்க, 1 இருந்தால் செல்லு, 2 இருந்தால் பேட்டரி. ஸோ நான் 2 செல் எடுத்துக்கிட்டேன். 2 AA செல் எடுத்துக்கிட்டேன். இந்த AA செல் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல 4 இடத்துல ஒயர் இருக்குல்ல, அதில் 2 ஜாயின் பண்ணால் போதும். அதில் வந்து 4 ஜாயின் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் வந்து குழம்பிக்க வேண்டாம். அது ஏன் ஜாயின் பண்ணேன்னா, நான் வந்து வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது மாதிரி வரல. ஸோ நீங்கள் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. இந்த ஃப்ரண்ட் 2 மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆடிச்சுன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வென் மேக் திஸ் ப்ராஜெக்ட். இது செய்யல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டில் மேலே இருக்க எல்லோ ஒயர் இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் வந்து இது மேலே இருக்கிறத நான் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, மேலே இருக்கிறத நீங்கள் டம்மி பண்ணி விட்ருங்க. டம்மி பண்ணி விட்டுருங்கன்னா ஒன்றும் ஒயரை பிடிங்கிடுங்க. அப்படி பிடுங்க முடியலன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே டேப் போட்டுருங்க. அச்சோ, மாட்டிக்கிச்சு. பிளாக் கலர் ஒயர் மாட்டிக்கிச்சு. ஐயோ, வெளில வர மாட்டேங்குதே. வந்துரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்துருங்க, ஒரு நிமிஷம். வந்துடுச்சு. இப்போ அப்படியே வந்துடுச்சு. இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த ஒயரை 2 கட் பண்ணிட்டீங்கன்னா, 2 கட் பண்ணிடுங்க ஒரு கத்திரிக்கோள் வச்சு. அது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் கட் பண்ண சொன்னால். சரி, கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்சை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பண்ணிடுங்க. என்னடா ஃபஸ்ட்டு வேறு ஸ்விட்ச் கட்டிட்டு இப்போ வேறு ஸ்விட்ச் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சு ஸ்விட்சை ட்ரை பண்ணேன். பட் ஸ்விட்ச் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஒரு நியூ ஸ்விட்சை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ நான் வந்து நியூ ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த நியூ ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அது ஒயர்ஸை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 பக்கமும் ஒயர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் ஒரு சர்க்யூட் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறது. இந்த சர்க்யூட்ஸ் எல்லாம் பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஒழுங்காக தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் தெரியும். அந்த ஹோலில் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒயர் ஹோலில் இருக்கும். ஸோ அந்த ஒயர் ஹோலில் எடுக்கல, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். ஒரு பெரிய ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்ம ஸ்விட்ச் இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் பண்ணுறது மாதிரியே நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிளியராக தெரிலனா சாரி, நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் கரெக்டாக நல்லா கிளாரிட்டியோடு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இதை ஸ்விட்ச் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஃபெவிக்விக்லாம் போட்டு
எந்த அளவுக்கு டைட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் அந்த ஒயர் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. என்னடா ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கேன் நீங்கள் அந்த ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா செக் பண்ணுறதுக்கு ஒரு டிசி மோட்டர் எடுத்தேன், 3 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் பின்னாடி பேட்ரி போடுறேன். எனக்கு மேஜிக்லாம் தெரியும். இப்போ பார்க்குறீங்களா, நான் பேட்ரி இதுக்குள்ளே நான் வேறு எந்த யூஸ் பண்ணாமல் போடுறேன். டூம்ஸ் பார்த்தீங்களா, நான் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு பேட்ரி தூக்கி விட்டேன், டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. எடிட்டிங் தான், சாரிங்க. சரி, இது முடியாச்சா? இது மூணுனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். போடவும் வேணாம், போடாமலும் இருக்கலாம். போட்டுங்க, இன்னமும் உளறேன், சரி. போட்டாலும் போடலாம்னு ஒன்று தான். அப்புறம் வாங்க செக் பண்ணலாம். இப்போ நார்மலாக கூட உங்களுக்கு தெரியாது, அதனால் ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு வரேன். ஃபேன் எடுத்து வந்து போடுறேன். நான் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணல, சும்மா ஃபேனை தான் போடுறேன். ஃபேனை போட்டாச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். அப்பா வேர்க்குது. ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். இப்போ வேறு எனக்கு கரண்ட் இல்லை, நான் வேறு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃபேன் வந்து பார்த்தீங்களா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நீங்கள் 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று பேட்டரியாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். டாட்டா பை பை. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.